வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சிறப்பான கல்விப்பணி சமூக பணியில் சிவகாமி எஸ்டேட் குழுமம் ஏழை எளிய மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 77 பேருக்கு 7 லட்சம் மதிப்பிலான விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் செயல்பட்டு வரும் சிவகாமி எஸ்டேட் குழுமம் கல்விக்கான பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் 800 மாணவ மாணவிகளுக்கு தேவையான எழுது பொருட்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது. அப்போது பொதுத் தேர்வை எழுதும் கோத்தகிரி வட்டார அளவில் அனைத்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகளில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கோத்தகிரியில் உள்ள நீலகிரி மாவட்ட ஆதிவாசிகள் நலசங்க அலுவலக வளாகத்தில் நேற்று கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சிவக்குமார் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோத்தகிரி வட்டாரத்தில் 19 அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 57 பேருக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கப்பரிசு, கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களும், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 21 பேருக்கு தலா 7500 ரூபாய் ஊக்கப்பரிசு, பரிசு கேடயம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த இனிய நிகழ்வில் சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் தலைவர் சிவக்குமார் இதனை வழங்கி பேசுகையில், கோத்தகிரியில் உள்ள 18 அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் 12ஆம் வகுப்பு முடித்த முதல் 2ஆம் 3ஆம் இடம் பிடித்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேற்கல்வி பயில அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் எனவும், வசதியில்லாத 6 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் உயர்கல்வி பயிலும் முழு செலவை ஏற்று படிக்க வைக்க உள்ளோம். மேலும் வரும் காலத்திலும் இன்னும் அதிகமாக ஏழை எளிய மாணவ மாணவிகளை கல்வி பயில பல்வேறு உதவிகளை செய்ய உள்ளோம் என்று தெரிவித்தார். இதில் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். ஒரு பரிசும் ஊக்கத்தொகையும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இது உதவித்தொகை அல்ல, ஊக்கத்தொகை. அதாவது இப்ப நீ என்னன்னா உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு இந்த ஊக்கம் வரணும். சரி, நம்மளும் நல்லா படிச்சு இந்த